அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் யூபிலி ஆண்டுக்கு ஆயத்தமாக இறைவேண்டல் 100 என்னும் விவிலிய தொடரில் நாள்தோறும் இறைவேண்டல் தொடர்பான விவிலிய பரிந்துரைகளை உங்களோடு நான் பகிர்ந்து வருகின்றேன். குறிப்பாக இந்த நாட்களில் என்னென்ன கருத்துக்களுக்காக நாம் இறைவேண்டல் செய்ய வேண்டும். இன்று ஞானத்துக்காக மன்றாடுங்கள். விவிலியத்தில் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஞானத்துக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். ஆகவே நமக்கு தெரியும், சாலமோன் ஞானத்தை கடவுளிடம் கேட்டு பெற்று கொண்டார். யாக்கோபு திருமடலில் நாம் வாசிக்கின்றோம், உங்களில் எவருக்காவது ஞானம் குறைவாக இருந்தால் கடவுளை நோக்கி மன்றாடுங்கள், அவர் வாரி வழங்குகின்ற வள்ளலாக இருக்கிறார், அவர் உங்களுக்கு ஞானத்தை தருவார். ஆகவே நாம் எல்லோரும் ஞானத்திற்காக மன்றாட வேண்டும். அதுவே ஒரு ஞானம்தான். ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாருங்கள் என்று சொல்லி மன்றாடுவதே ஒரு ஞானம்தான். அந்த ஞானத்திற்காக நாம் கடவுளை மன்றாட வேண்டும். சாலமோனின் ஞான நூல், சாலமோனே எழுதியிருக்கிற இந்த ஞான நூலில் 2 செய்திகள் இருக்கின்றன. 7:7 நாம் வாசிக்கின்றோம், நான் மன்றாடினேன், ஞானம் எனக்கு கொடுக்கப்பட்டது, நான் இறைவனை வேண்டினேன், ஞானத்தின் ஆவி என் மீது பொழியப்பட்டது. ஆகவே இது ஒரு கன்ஃபெஷனல் ஸ்டேட்மெண்ட், அவருடைய வாக்கு மூலம், அவருடைய சான்று. சாலமோன் சொல்கிறார், நான் ஞானத்துக்காக மன்றாடினேன், ஞானம் எனக்கு கொடுக்கப்பட்டது. சாலமோனின் ஞான நூல் 8:21, கடவுள் எனக்கு ஞானத்தை ஈந்தால் ஒழிய அதை அடைய முடியாது என்று நான் உணர்ந்து கொண்டேன். ஆகவே கடவுளாக பார்த்து ஞானத்தை தராவிட்டால் நாம் ஞானத்தை பெற முடியாது. ஆகவே ஞானத்திற்காக மன்றாட வேண்டும். ஞானம் என்பது தூய ஆவியாருடைய வரங்களில் ஒன்று. தூய ஆவியாரை நோக்கி நாம் மன்றாட வேண்டும். தூய ஆவியாரே எனக்கு ஞானத்தை தாங்க, எனக்கு ஞானம் குறைவாக இருக்கிறது. ஆகவே எதை வேண்டுவது, எதற்காக மன்றாடுவது என்பதுவே ஒரு ஞானம்தான். எனவே தான் இயேசு கூறினார், எதை உண்போம், எதை உடுப்போம், எதை குடிப்போம் என கவலைப்பட வேண்டாம், அனைத்திற்கு மேலாக இறை ஆட்சியை தேடுங்கள், மற்ற அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். ஆகவே நீங்கள் தூய ஆவியாரை கேளுங்க, தூய ஆவியாருடைய ஞானத்தை கேளுங்க, மற்ற அனைத்து உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். அதுவே ஒரு மிகச்சிறந்த ஞானம். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் கடவுளிடம் எவ்வளவோ மன்றாடுகிறோம். அவை அனைத்திற்கும் மேலான சிறந்த இறைவேண்டல் ஞானத்திற்காக மன்றாடுவது, தூய ஆவியாருக்காக மன்றாடுவது. ஆண்டவரே எனக்கு தூய ஆவியாரை தாங்க, ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகளுக்கு தூய ஆவியாருடைய ஞானத்தை தாங்க என்று நீங்கள் மன்றாடுங்கள். அப்பொழுது மற்ற அனைத்தும் அவர்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.